கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 17 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அபிராமி பெயிண்டர் வரலன்னு சொல்லி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்போ கார்த்தி ஃபோன் நம்பர் கொடுங்கம்மா, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அது என்னம்மா கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் இப்படி காலை வரைவிட்ட என்ன பண்ணுறது, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வேணாப்பா, கடைசி நேரத்தில் நம்ம இப்படி வற்புறுத்தி கூப்பிட்டு கடைசியில் வேலையை ஒழுங்காக பார்க்காம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அபிராமி. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாமல் விட்டுறாங்க. அத்தை, எல்லாருக்கும் இன்றைக்கி லீவ் தானே, பேசாமல் நம்மளே இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாமே, எங்கள் ஊர்லையெல்லாம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு தீபா சொல்லவும், தீபா சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், பெயிண்ட் அடிக்கிறவங்கள வர சொன்னாலே அவங்க ஒழுங்காக அடிக்க மாட்டாங்க லாஸ்ட் நேரத்தில்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்கிறையே, இவங்களுக்கெல்லாம் ப்ரஷ் பிடிக்கவே ஒழுங்காக தெரியாது, இவங்களை வச்சு எப்படி பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தான் பெயிண்ட் அடிப்போங்கிறாங்க தீபா. அப்புறம் ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கீல்லங்கன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒரு 10 நிமிஷம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் அடிக்க அது பழகிரும் அப்படின்னு தீபா சொல்லவும், தீபா சொல்கிறது கரெக்டு. சின்ன வயசுலலாம் பெயிண்ட் அடிக்கிறது, ஒயிட் வாஷ் பண்ணுறது எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களே பண்ணிக்குவாங்க. நான் கூட பண்ணியிருக்கேன் நாச்சியா. நம்ம இப்போ தான் ஆளெல்லாம் தேடிட்டுருக்கோம், ஆனால் அப்போல்லாம் ஆளுங்க இருந்தாங்களான்னு கூட தெரியல. தீபா நான் ரெடிமாங்கிறாங்க அருணாச்சலம். ஆனந்த் மீனாட்சி 2 பேரும் நானும் ரெடிங்கிறாங்க. அத்தை, என்ன இது ஆளாளுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரியாக வருமா அத்தை அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், அதான் பொறுப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த சாமர்த்தியத்தை நாமளும் பார்ப்போங்கிறாங்க அபிராமி. அதான் அபிராமியே க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன தீபா வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அருணாச்சலம் கேட்கவும், நான் டெய்லர் ஷாப் வரைக்கும் போகணும், எங்கே போயிட்டு வந்துடலாமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நம்ம டெய்லர் தானே, அவர் சொன்ன டைம் கொடுத்துருவாரு, ஈவினிங் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் வாங்கிட்டு வந்துடலாம், இப்போ வா ஜாலியாக பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு மீனாட்சி கூப்பிட. ஆமாம் ஐஸ்வர்யா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நம்மளும் ட்ரை பண்ணலாங்கிறாங்க அருண். சரி வாங்க எல்லாரும் காஸ்டியூம் மாற்றிட்டு ரெடி ஆகலாம், பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அவங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அபிராமி மட்டும் அப்படியே தீபாவையே முறைச்சிட்ருக்காங்க. தீபாவும் வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. அபிராமி, கார்த்தி இவங்க 2 பேரை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷோடு ரெடி ஆயிடுறாங்க. போ நானும் ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் பச்சை கொடியை காமிச்சிருக்கேன். 10 நிமிஷம் கூட இவங்கெல்லாம் உடம்ப வளைச்சி வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் வேலையை மட்டும் பாதியில் நிறுத்திட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க அபிராமி. இங்கே பாருங்கள், கார்த்தி, அருண், ஆனந்த் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை அவங்கவுங்க லஞ்சுக்குள்ளே முடிக்கணும், அதுதான் டாஸ்க்கு. அப்படி மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தருவேன் அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு கிஃப்டெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் பேசாமல் பைசாவாக கொடுத்துருங்க, நாங்கள் அதையே வாங்கிக்கிறோம். வால் கிளாக்கு இல்லை டேபிள் லேம்பு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் அலர்ட்டாக இருக்கலாமேன்னு அப்படின்னு அருண் சொல்லவும், ஏன் அதை நான் கொடுக்கக்கூடாதாங்கிறாங்க அருணாச்சலம். அப்போ நிஜமாகவே நீங்கள் அந்த ஐடியாவில் தான் இருந்தீங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், சரி நான் பணமாகவே கொடுத்துட்றேன், நீங்களே வாங்கிக்கோங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அருணாச்சலம் பெயிட்டை கலக்கிட்டு இருக்கிறத பார்த்து, அப்பா போகிற போக்க பார்த்தா நீங்களே பணத்தை வச்சுக்குவீங்க போல இருக்குது அப்படின்னு ஆனந்த் கேட்கவும், நானும் கண்டஸ்டன்ட் தான், என்கிட்ட இருந்து நீங்கள் எப்படி பைசா வாங்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன், சரி போய் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும், மீனாட்சி ஆனந்த் 2 பேரும் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஐஸ்வர்யா பெயிண்ட் அடிக்கிறத பார்த்து அருண், ஒழுங்காக அடிங்கிறாங்க அருண். நான் அடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் ஒழுங்காக அடிங்க, இதெல்லாம் ஆகிற வேலையாங்கிறாங்க ஐஸ்வர்யா. எல்லாமே ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லவும், சரி நீங்களும் நல்லா பண்ணுங்கள் ட்ரைங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னங்க நம்ம இந்த டாஸ்கில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு காத்து கேட்கவும், சார் யார் ஜெயிச்சா என்ன, ஆக மொத்தம் நமக்கு இந்த வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும், மாமாட்ட இந்த பிளானை சொன்னதே நான் தாங்க, இல்லைண்ணா ஐஸ்வர்யாக்கா இவ்வளோ சின்சியராக பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்களா, நம்ம கோல் என்ன, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அவ்வளோதாங்கிறாங்க தீபா. அதுக்குள்ளே அபிராமி வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. எல்லாரும் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. வானாச்சியா எல்லாரும் ஜோடியாக பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க, நான் மட்டும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், வா நீயும் வந்து ஜோதியில் ஐக்கியமாயிக்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்குது, நீங்களே சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கோங்க, சின்ன வயசில் பெயிண்ட் அடித்த அனுபவம்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த மலரும் நினைவுகளை நீங்கள் நினச்சிக்கிட்டே பெயிண்ட் அடிச்சிட்டே இருங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும், ஆனந்தெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அருணாச்சலம் அபிராமியை பார்த்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அபிராமியும் வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஓகேவான்னு வந்து பாருங்கள் அப்படின்னு ஆனந்த் கூப்பிடவும், அதுக்குள்ளே என்னடா தெரியும், எல்லாத்தையும் ஃபுல்லாக அடிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேங்கிறாங்க. ஆனந்த், நீ எப்படிடா இவ்வளோ ஈஸியாக அடிச்சிட்ருக்க, ஒரு வேளை ஃபாரினில் போய் இதுதான் பண்ணிட்டு இருந்தியோ, செமையாக எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு அருண் சொல்லிட்டுருக்க. உத வாங்குவ, சின்சியராக பண்ணுறா அப்போ தான் வருங்கிறாங்க ஆனந்த். எனக்கு ஏதோ இது ஒர்க் அவுட் ஆகுனே தோணல, பேசாமல் பெயிண்டரையே கூப்பிட்றலாமா அப்படின்னு அருண் கேட்கவும், தீபா வந்து அருணுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அருணும் சூப்பராக கற்றுக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐஸ்வர்யா நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவும் திரும்பவும் பெயிண்ட் அடிக்க போயிடுறாங்க. அபிராமியை பார்த்ததும் கார்த்தி மெதுவா ஹலோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு காதில் ஃபோன் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. கார்த்தி பார்த்தியா எவ்வளோ அழகாக நைஸாக எஸ்கேப் ஆகுறான்னு பார்த்தியா அப்படின்னு ஆனந்த் மீனாட்சி கிட்ட சொல்லவும், அவர் என்னங்க பண்ணுவார், அம்மாவா ஒய்ஃபான்னு பார்த்தா அவர் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தீபா கொஞ்சம் மேலே பெயிண்ட் அடிக்க எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏணி வச்சு மேலே ஏறுறாங்க.
அப்போது ஸ்லிப் ஆகி விழ போகிறாங்க. அதுக்குள்ளே கார்த்தி பார்த்துட்டு ஓடி வந்து தாங்கி பிடிச்சிட்றாங்க. என்ன பிரதர், வெளியே வெள்ளை அடிச்சுட்டு உள்ள மனசுக்குள்ளே கலர் கலராக கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு அருண் கேட்கவும் தீபா வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு தீபா வீட்டையும் சூப்பராக டெக்கரேட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தா அபிராமி நேராக அருணாச்சலத்துக்கிட்ட வராங்க. அருணாச்சலம் டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே தீபா ஒத்தாலாம் பண்ணது அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதானே பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக பொங்கல் வேலையெல்லாம் முடியலல்ல அப்படின்னு அபிராமி கேட்க, மெயின் வேலையே இதெல்லாம் தான், இதே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பெருசாக இருக்குங்கிறாங்க அருணாச்சலம். அதுக்குள்ளே கார்த்தி தீபா எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனந்த் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு தீபா கிட்ட சொல்லவும் தீபா தேங்க்யூங்கிறாங்க. நான் எதிரணியாக இருந்தாலும் ஆனால் தீபா டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குமாங்கிறாங்க அருண். அத்தை அடுத்த வருஷம் வேணா நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. இந்த வருஷமே உன்னதான பொறுப்பு எடுத்துக்க சொன்னாங்க, ஆனால் நீ தான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லவும் நான் அத்தைக்கு மரியாதை கொடுத்து தான் பொறுப்பை வேணான்னு சொன்னேன், ஆனால் நான் தான் அடுத்த வருஷம் பொறுப்பு எடுத்துக்குவேங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஸ்வர்யா, இப்போது இன்றைக்கி கூட போகி பண்டிகை, இன்றைக்கி கூட உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லா வேலையும் செய்யலாம், அந்த பொறுப்பை நீயே எடுத்துக்கோங்கிறாங்க அபிராமி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதெல்லாம் தீபா தானே பண்ணா, இந்த வருஷம் ஃபுல்லாகவே தீபாவே பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், அடுத்த வருஷம் வேணா ஐஸ்வர்யா பொறுப்பு எடுத்துக்கிட்டோங்கிறாங்க அருணாச்சலம். சரி அடுத்தது என்ன, இன்றைக்கி போகி பண்டிகை அப்படின்னு கேட்க எல்லாருக்கிட்டையும் என்னென்ன வேஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க, நான் எரிச்சிட்றேங்கிறாங்க தீபா. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. அருணாச்சலமும் அபிராமி பின்னாடியே போகிறாங்க. என்ன நாஜியா வேஸ்ட் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்ல, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் பசங்க முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், தீபாவுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஐஸ்வர்யா பொறுப்பு எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வேணாம் தீபாவே பண்ணட்டும்னு சொல்கிறீங்க, விட்டா பீரோ சாவி எடுத்து கொடுத்துருவீங்க போல இருக்குது அப்படின்னு அபிராமி சொல்லவும் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேங்கிறாங்க அருணாச்சலம். என்னோட நல்லதுக்காகவா, என்னது இது, எதுவும் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் நான் தீபாவை வச்சு முடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு தீபா கிட்ட இருக்கிற பொறுப்பை வாங்கி ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்தா கார்த்தி தப்பாக எடுத்துக்குவான்ல, கார்த்தி மனசும் கஷ்டப்படும்ல, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அருணாச்சலம் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.